வணக்கம். நேற்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா தேசிய கீதம் பாடலை அப்படிங்கிறாங்க. கவர்னர் வந்திருக்காரு அப்படின்னா தேசிய கீதம் போடணும்ல, அவருக்குன்னு உள்ள மரியாதையை கொடுக்கணும்ல. கவர்னர் என்ன புதுசாக வந்திருக்காரு? இல்லை அப்பாவு இப்போ தான் இன்றைக்கி தான் பதவி ஏற்றிருக்காரா? அவர் பேரவை உறுப்பினர் பேரவை இருக்கார் சட்டப்பேரவையில். எந்த மாதிரி நடந்துக்கணும்? போன வருஷமே சொன்னார் தேசிய கீதம் பாடணும். எனக்கு ஏற்கனவே கவர்னர் ஏற்கனவே 2 மாநிலத்தில் இருந்திருக்காரு. 2 மாநிலத்துலேயும் தேசிய கீதம் பாடுவாங்க, அதுக்கப்புறம் நான் பேசுவேன், திரும்பவும் தேசிய கீதம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். அப்படி இருந்தோம் இவங்க ஏன் நேற்று அதை மாதிரி பண்ணணும்? ஏன் தேசிய கீதம் பாடல? அப்படி என்ன வந்துருச்சு? தமிழ்நாட்டில் இந்தியாவில் தானே இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஆட்சி 5 வருஷத்தான் குடிச்சு, என்ன அதை கூட என்ன என்ன 1 வருஷத்தில் உங்களை தூக்கிடுவாங்க போலருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்துக்கூடாது. திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி திராவிட இதை ட்ரிப் வாசிக்கலன்னு சொன்னீங்க. அதுக்காக இந்த ட்ரிப்பு கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தவறு. சட்டப்பேரவை அரசு சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் தேசிய கீதம் இசைக்கணுங்கிறது உண்மை தானே? எல்லா இடமும் இசைக்கணும்ல. அப்போ அடுத்த நாளைக்கு இது தேசிய கொடி ஏற்றும் போது உடனே தேசிய கீதம் பாட மாட்டுவீங்களா? இல்லை போகிற போக்க பார்த்தா அந்த மாதிரி தானே இருக்கு. தேசிய கீதங்கிறது இசைக்கணும், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். கவர்னர் வர்றாருன்னா கவர்னருக்கு உரிய மரியாதை என்ன? ஜனாதிபதிக்கு உரிய மரியாதை என்ன? தேசிய கீதம் தானே. தமிழ்நாட்டுக்கு சரி, ஸ்டாலின் வரும்போது போட்டுங்க, படிக்கலாம். ஸ்கூலில் பசங்களுக்கு சரி தேசிய கீதத்தைங்க நீங்கள் அவமதிக்கிறீங்க. தேசிய கீதத்தை சட்டப்பேரவையில் பாடத்தில் என்ன வந்துருச்சு? ஒரு 5 நிமிஷம் எழுந்துச்சு நிற்க முடியாது அவங்களால. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் பேசக்கூடாதுங்கிறீங்க. மீடியாவில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பாவும் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் பேரவை தலைவர், பொதுவாக நடந்துக்கணும்ல. பொதுவாக நடந்துக்கணும், ஒரு சார்பாக நடத்தக்கூடாது. பொதுவாக நடந்துக்கணும். ஏன் இந்த மாதிரி சொன்னார்? பதட்டத்தில் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால் தேசிய கீதம் இசைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. தேசிய கீதங்கிறனால என்ன, ஒரு 5 நிமிஷம் எழுந்து நிற்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் கவர்னர் கூடயே படிக்கக்கூடாது. இல்லை போன வருடம் திராவிட கழகங்கிறத விட்டுட்டு படிச்சுட்டாருன்னு சொன்னீங்க. அதுக்காக வேணுன்னே அவர் கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணிங்களான்னு தெரியல. அதனால் இது மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் போயிடும் பொழுதுக்கு. இந்தியாவில் இருக்கும்போது எல்லா மாநிலங்களையும் இசைக்கிறாங்கன்னா, கவர்னர் வர்றாருன்னா அவருக்கு தேசிய கீதம், ஜனாதிபதி வர்றாருன்னா அவர் தேசிய கீதம். இது சின்ன குழந்தை கூட தெரியுமே, அது ஏன் உங்களுக்கு தெரியல? சட்டப்பேரவையில் இருக்கீங்க, ஒரு தேசிய கீதம் 5 நிமிஷம் பாடி எழுந்துச்சு நிற்கிறீங்களே, என்ன வந்துச்சு? தேட்டரில் போட்டு அவ்வளோ பேர் எழுந்துச்சு நிற்கணும்னு சொன்னீங்க அன்றைக்கி. இப்போ திடீர்னு கட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் போட்டது யார்? அதனால் எப்போவுமே பொதுவாக நடந்துக்கணும். பேரவை உறுப்பினர்னா இப்போ கவர்னர் உரை படித்தது யாருன்னா, கவர்னர் உரை படிக்கலை, அவைத்தலைவர் தான் படிச்சிருக்காங்கிற மாதிரி இருக்குது. அப்பா அவர்கள் சிந்திச்சு பார்க்கணும். பொதுவாக நடந்துக்கணும். நடுநிலையை வைக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. நடுநிலையாக நடந்துக்கணும். தேசிய கீதத்தை மதிக்கணும், மதிக்க தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் போய் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். வீட்டில் நீங்கள் தேசிய கீதம் சிக்காமல் இருந்துங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பொது இதில் நிகழ்ச்சியில் இருக்கும்போது தேசிய கீதை ஏற்கிறத ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சட்டத்திட்டங்களை மதிக்கணும். தேசிய கீதம் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு 5 நிமிஷம் எழுந்துச்சு நிற்க முடியாதா? தேசிய கீதத்தை மதிக்கணும், தேசிய கீதமும் பாடணும். அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும். 2மே வேணும். நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம். தமிழ்நாடு எங்கே இருக்கு? இந்தியாவில் தானே இருக்கு. அப்படிங்கும்போது என்ன இருக்கணும்? 2 இருக்கணும். வணக்கம். இது மன திருப்தி இல்லாமல் இருக்குது. திராவிட மாடல் சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப திராவிட மாடலில் ஓவராக போகாதீங்க, அது நல்லதில்லை. வணக்கம்.